அன்னையுடன் வாழ்ந்த காலம் சிறிது, அன்னை தமிழுடன் வாழும் காலம் பெரிது. அன்னை தமிழுக்கு இன்று நடுவராக இருக்கும் ஐயா பழனிச்சாமி ஐயா அவர்களுக்கும் ஏனைய அன்பு உள்ளங்களுக்கும் என்னுடைய கனிவான மாலை வணக்கத்தை தெரிவித்து, இதோ நம் தமிழகத்தின் பெருமை தாங்கிய எனது கவிதையை இங்கு உங்கள் அனைவருக்கும் சமர்ப்பிக்க கடமைப்பட்டுள்ளேன். மொழிகளில் எல்லாம் சிறப்பாம் தாய்மொழி என் தமிழ்மொழி. தமிழ்நாட்டில் பேசுகின்ற மொழி அதனால் இப்பெயராம். தேசிய கொடி முத்திரை தன்னகத்தே உள்ளே மாநிலமே. இம்மாநிலத்தில் இருக்கும் கோயில்களின் வரிசை கிரமமாய் மகாபலிபுரம், தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயில், கங்கை கொண்ட சோழபுரம், தாராசுரம் தமிழ் மன்னர்களின் கட்டிடக்கலை பறைசாற்றும். அனைத்தும் நினைவு சின்னமாய் அறிவிப்பு யுனெஸ்கோவால். காவல்துறைகள் பணிகளில் பெண்கள்தான் அதிகமாய். நமது சைலாமேரி போன்ற முன்னுதாரணமாய். இந்திய பொருளாதாரம் அதிலும் தமிழகம் 2ஆம் இடமாயின், மொத்த கல்வெட்டுகளில் 60% தமிழ்நாடே. வாழை, மஞ்சள், மலர்கள் மற்றும் மரவள்ளி கிழங்கு உற்பத்தி முதலிடம் நம் தமிழகமே. சூரிய காற்று மின்னாற்றல் முதலிடம் தமிழகமே. வாகன ஏற்றுமதி 60% சென்னை, இது நமது மகிழ்வே. வண்டலூர் உயிரியல் பூங்கா, வனவிலங்கு பரப்புகள் அதிகமே. ஆசியாவில் பெரிய பேருந்து நிலையம் நமது கோயம்பேடு. ஸ்பென்சர் பிளாசா ஷாப்பிங் மால் பழமையாக. இந்தியாவில் 24% பூக்கள் தாவரம் நமது தமிழகம் மணக்கிறது. உதகையில் உள்ள பூக்கள் ரோஜா 22,000 வகையான. அனைத்தையும் என் பாக்களில் அர்ச்சனையாய் தாய்மொழி உறவுகளின் பாதங்களில் சமர்ப்பித்து நல்லதொரு வாய்ப்பிற்கு நன்றி நவண்டி இடம் சாருகின்றேன். உங்கள் நித்யாதேவி, நல்லாசிரியர், மதுரையிலிருந்து. நன்றி, வணக்கம். தொல்காப்பிய பூங்காவை மறந்துட்டேனா? நம்முடைய புரட்சி புயல் பாருங்க, முகத்தை காட்டாமே பாடிட்டு போயிடுச்சு. முகம் காட்டாமல் வந்து அடியே பாடிட்டு போயிட்டாங்க. அருமையாக நன்றாக இருக்குமா. அத்தனை புள்ளிவர்களை கொடுத்துட்டீங்க. தமிழகத்தினுடைய கட்டிடங்களில் ஆரம்பிச்சு, மகாபலிபுரத்திலிருந்து ஆரம்பிச்சு தஞ்சை வரைக்கும், தாராசுரம் வரைக்கும் சொல்லி நம்முடைய எத்தனை சிறப்புகளையும், இதெல்லாம் தமிழகத்திலே மிகச்சிறந்த ஒரு நம்ம இந்தியாவிலே 2வது பொருளாதாரம் என்று அத்தனையும் சொல்லி அற்புதமான கவிதை. புள்ளி விவரமாகவும் இருக்கின்றது, கவிதை வனப்பாக இருக்கின்றது. வாழ்த்துக்கள் மகளே.